ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் கர்நாடகாவில் தி கோட் திரைப்படம் செப்டம்பர் 3, அதாவது இந்த நேரம் முடிவுப்பட எவ்வளோ டிக்கெட் விற்பனையாக இருக்குது, அதன் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீல் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டீங்களா இல்லையா அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் எந்த ஊரில் இருந்து இந்த ஒரு வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, இன்னைக்கு தமிழகம் முழுவதுமே தி கோட் திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்கை தொடங்கியிருக்காங்க. சென்னையில் இருக்கிற சத்யம் தியேட்டரில் 2 கிலோமீட்டர் தூரம் வர ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு புதிய சாதனையாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது. ஸோ நாடு முழுவதுமே பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா தி கோட் திரைப்படத்திற்கு அட்வான்ஸ் புக்கிங் போயிட்டு இருக்குது. இந்த நிலையில் தற்பொழுது கர்நாடகாவில் இதுவரையும் தி கோட் திரைப்படம் எவ்வளோ டிக்கெட் விற்பனையாக இருக்கு, ஸோ அதன் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதாவது கர்நாடகாவில் இந்த நேரம் முடிவுப்படி 1032 ஷோ போடுறது உறுதியாக இருக்குது. 1,28,462 டிக்கெட் வந்து விற்பனையாக இருக்குது. இதன் மூலம் 4,75,80,000 வரை கர்நாடகாவில் தி கோட் திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. அடுத்தடுத்து தி கோட் திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே அன்பா, தேங்க்யூ.